வணக்கம் மக்களே. சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் இன்னைக்கு மஞ்சள் கடலா மாறப்போகுது. ஆமாங்க, ஒரு பக்கம் 5 டைம் சாம்பியன்ஸான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் வெற்றிக்காக போராடக்கூடிய KKR அணிக்கும் இடையே நடக்கக்கூடிய IPL T20 மேட்சை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெற்றி யாருக்கு? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதை பத்தின ஒரு சின்ன அனலிசிஸ் தான் இந்த வீடியோ. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஹோம் கிரவுண்ட். சென்னை அணி தன்னோட ஹோம் கிரவுண்ட்ல விளையாடும் போது ரசிகர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய பலமா சென்னை அணிக்கு இருக்கும். என்னதான் சென்னை கிரவுண்ட் தற்போது வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமா இருந்தாலும் சென்னை ரசிகர்களோட உற்சாகம் சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அடுத்த பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் மிடில் ஆர்டர்ல கடந்த போட்டியில சதம் அடிச்சு அணிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த 2 பிளஸ் இருக்குது. பந்து வீச்சுல ஓவர்டனோட பந்து வீச்சு, வேகப்பந்து வீச்சு மிக சிறப்பா இருக்குது. அது போக அன்சுல் கம்போஜோட பந்து வீச்சும் சிறப்பா இருக்குது. இந்த 2 பேரும் விக்கெட்டுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையோட பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் ருத்ராஜ் கொய்க்வாட் தன்னோட ஃபார்முக்கு இன்னும் திரும்பாதது சென்னை அணியுடைய மிகப்பெரிய பலவீனமா இருக்குது. அது மட்டும் இல்ல, சென்னை அணியுடைய மிகப்பெரிய பலமாக கருதப்பட்ட சுழற்பந்து வீச்சு இந்த முறை அந்த அளவுக்கு சோபிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா நூர் அகமது மற்றும் மேத்யூ கார்ட் இந்த 2 சுழற்பந்து வீச்சாளர்களும் விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்கன்னா அது சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இப்போ கொல்கத்தா அணியோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேமரூன் கிரீன் ஆல்ரவுண்டரா நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்துல விளையாடிட்டு வர்றாரு. அதே போல பினிஷிங் டச்ல ரிங்கு சிங் பாத்தீங்கன்னா அதிரடி காட்ட ரொம்ப தயாராகவே இருக்கிறாரு. ஸோ இந்த 2ம் கொல்கத்தா அணியோட மிகப்பெரிய பலமாக கருதப்படுது. கொல்கத்தா அணியோட மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா, அந்த அணி இந்த சீசன்ல இதுவரை ஒரு போட்டியில கூட வெற்றி பெறல அப்படிங்கிறது அந்த அணிக்கு உள்ளூரவே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி. அது மட்டும் இல்ல, டாப் ஆர்டர்ல ஆலன் மற்றும் அஜய்கே ரஹேனே தொடர்ந்து தங்களுடைய விக்கெட்டுகள்ல பறி கொடுக்கிறது அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப 2 அணிகளும் கடந்த 2022ல இருந்து பாத்தீங்கன்னா தலா 3 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு போட்டி டையில முடிஞ்சிருக்குது. மொத்தத்துல 34 போட்டிகள்ல சென்னை அணி 21 போட்டிகள்லையும் கொல்கத்தா அணி 12 போட்டிகள்லையும் வெற்றி பெற்றிருக்குது. ஸோ இன்னைக்கு சேப்பாக்கத்துல நடக்கக்கூடிய இந்த போட்டியில யார் வெற்றி பெறுவாங்க? மஞ்சள் படையா அல்லது கொல்கத்தா நைட் ரைடர்ஸா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மறக்காதீங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.